இந்திய ராணுவத்திற்கு வலிமை சேர்க்கும் முக்கிய தூணாக விளங்குவது பிரம்மோஸ் ஏவுகணை. இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. பிரம்மோஸ் என்ஜி, அதாவது பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ற பெயரில் புது வடிவம் பெறுகிறது. இது இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள். தற்போதைய பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் பிரம்மோஸ் என்ஜிக்கும் உள்ள மிக முக்கிய வேறுபாடு அதன் எடை மற்றும் அளவுதான். பிரம்மோஸ் ஏவுகணை சுமார் 3 டன் எடை கொண்டது. ஆனால் பிரம்மோஸ் என்ஜி சுமார் 1.3 டன் எடை மட்டுமே கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏவுகணையின் எடை பாதியாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் எதிரிகளை நோக்கி சீறி பாயும் வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பழைய 3 டன் பிரம்மோஸ் ஏவுகணையை சுகோய் 30 MK-I போன்ற கனரக போர் விமானங்கள் மட்டுமே கொடுக்க முடியும். அதுவும் ஒரு விமானத்தில் அதிகபட்சம் ஒரு ஏவுகணையை மட்டுமே சுமந்து செல்ல முடியும். ஆனால் பிரம்மோஸ் என்ஜி சிறியதாக இருப்பதால் ஒரு சுகோய் போர் விமானத்தில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். மேலும் தேஜஸ் MK-1K, ஹால் தேஜஸ் MK-2 போன்ற விமானங்களிலும் பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணையை எடுத்துச் செல்ல முடியும். இதன் மூலம் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு அதிகரிக்கும். முந்தைய வெர்ஷனை விட கூடுதல் புத்திசாலித்தனத்துடன் பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணை உருவாக்கப்படுகிறது. இது எதிரிகளின் ரேடாரில் எளிதில் சிக்காது. வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏமாற்றிவிடும். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட AESA ரேடார் பொருத்தப்பட்டிருப்பதால் நகரும் இலக்குகளை கூட மிக துல்லியமாக தாக்கும் திறன் பிரம்மோஸ் என்ஜிக்கு உண்டு. கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் பிரம்மோஸ் என்ஜியை ஏவ முடியும். முந்தைய பெரிய பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு பிரத்யேகமான பெரிய லாஞ்சர்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்த என்ஜி ஏவுகணையை எந்த ஒரு போர் தளவாடத்திலும் எளிதில் பொருத்த முடியும். சோதனைக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள தொழிற்சாலையில் பிரம்மோஸ் என்ஜியின் தயாரிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் மாபெரும் வெற்றியாக இது கருதப்படுகிறது. பிரம்மோஸ் என்ஜி என்பது குறைந்த எடையிலும் அளவிலும் தயாரிக்கப்படும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல. அதிக இலக்குகளை அதிவேகத்தில் துல்லியமாக தாக்கும் இந்த ஏவுகணை இந்திய முப்படைகளின் வலிமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறது. பாதுகாப்பை தாண்டி உலகளாவிய ஆயுத சந்தையில் இந்தியாவின் வர்த்தக எல்லையை விரிவுபடுத்துவதிலும் பிரம்மோஸ் என்ஜி ஒரு முக்கிய கருவியாக செயல்படப் போகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.